ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் கல்விக்கான உயரிய திட்டம் எதுவும் இல்லை என கல்வியாளர் நெடுஞ்செழியன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், பட்ஜெட்டில் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து விரிவான விளக்கம் இல்லை என குறிப்பிட்டார். இன்ஸ்டிடியூஷனல் அலோகேஷன்ஸ் பத்தாது. இதுல இது ஒரு பக்கம் இவங்க அலோகேஷன் சொன்னா கூட சைலண்டா ஜிஎஸ்டி மாதிரி எஜுகேஷன் ஃபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல 3 times to 5 times இன்க்ரீஸ் பண்றாங்க. குறிப்பா ஏழை மாணவர்கள், வசதியற்ற மாணவர்கள் கல்வி எட்டா கனியாக இருந்துட்டு இதுல குறிப்பா இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே சென்டர்ஸ் அவுட் சைட்ல போடுறாங்க. இல்ல மாணவர்களை எழுத முடியல. அப்ப வசதியற்ற மாணவர்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாவது கம்மியா கொடுக்கலாம், அவங்களுக்கு இலவச பேருந்துகளை விடலாம். இதெல்லாம் பண்ணாமல் கல்வியில நம்ம மெயினா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிங்கிறது அந்த தனி மனிதனோட கல்வியை பொறுத்தா இருக்கு. இந்த மாணவர்களுக்கு நல்ல கல்வியும் நல்ல முறையான வாய்ப்புகளும் கிடைத்து அந்த மாணவர்கள் நன்றாக படித்து உலக சந்தைக்கு போனாங்கன்னா அவங்க நிறைய நம்ம நாட்டுக்கு நம்மளோட எக்கானமி டெவலப் பண்றதுக்கு அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு உயரிய சிந்தனையோட இந்த பட்ஜெட் தென்படல என்னோட வருது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.